பர்லிமான் என்று சொன்னால் பாராளுமன்றம். பாராளுமன்றம் சம்பந்தமான ஒரு பாடம் தான் இந்த பாடம். இந்த பாடத்திலிருந்து பெரும்பாலும் மொழிபெயர்ப்புக்காக, தர்ஜுமாவுக்காக அல்லது தாரிபுக்காக கேள்விகள் இடம்பெறலாம். அதே போன்று பார்ட் 1 சில தகவல்களை அடிப்படையாக கொண்ட கேள்விகள் இந்த பாடத்திலிருந்து பெறப்படலாம். இங்கே நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று மொழிபெயர்ப்பு கலையை நாங்கள் இந்த பாடத்தினூடாக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். البرلمان هو هيئة تشريعية تمثل السلطة التشريعية في الدول الديمقراطية حيث يكون مختصا بحسب الأقل بجميع ممارسات السلطة التشريعية وفقا لمبدأ الفصل بين السلطات. البرلمان பாராளுமன்றம் هو என்றது அது. பாராளுமன்றத்தை நாங்கள் தெளிவுபடுத்த போகின்றோம். ஹைஅத்துன் தஷ்ரீஇய்யா, ஹைஆ என்று சொல்றது அமைப்பு, தஷ்ரீஇய்யா என்று சொல்றது உங்களுக்கு தெரியும் ஷர்அ என்று சொன்னால் சட்டம் இயற்றினான். ஹைஅத்துன் தஷ்ரீஇய்யா என்று சொல்றது சட்ட அமைப்பு, சட்ட சபை என்று சொல்றது. البرلمان هو هيئة تشريعية تمثل السلطة التشريعية. சுல்தா என்று சொல்றது உங்களுக்கு தெரியும் அதிகாரம், பவருக்கு நாங்கள் சொல்றது சுல்தா. சுல்தத்து நடப்பான சுல்தா. இங்கே هذه الكلمة من الكلمات السياسية ومن المفردات السياسية. السلطة التشريعية என்று சொல்றது சட்டத்துறைக்கு நாங்கள் சொல்லுவோம். சட்ட அதிகாரம் என்று சொல்றதில்லை. நாங்கள் ஏற்கனவே அந்த சொல்ல இன்திகாபாத் என்ற பாடத்தை நாங்கள் பார்த்தோம். அப்ப மஸ்ஸல என்று சொன்னால் ஒன்று நடித்தான், தம்சீல். மஸ்ஸல என்றால் நடித்தான் ஒரு கருத்து இருக்குது, உதாரணம் சொன்னான் என்ற ஒரு கருத்து இருக்குது, இன்னொரு கருத்து பிரதிபலித்தான், ரீப்ரசன்டேட்டிவ், தம்சீல் என்று சொல்றது. அப்ப இங்க பிரதிபலித்தான் கருத்துல நாங்கள் மொழிபெயர்க்க வேண்டும். முமஸ்ஸில் என்று சொன்னால் நடிகனுக்கு நாங்கள் சொல்றது முமஸ்ஸில். அப்ப அல்-பர்லிமான் ஹுவ ஹைஅத்துன் தஷ்ரீஇய்யா, பாராளுமன்றம் என்பது ஒரு சட்ட சபையா, சட்ட அமைப்பா. அது துமஸ்ஸிலு சுல்தத தஷ்ரீஇய்யா, சட்டத்துறையை பிரதிபலிக்கின்ற ஒரு சட்ட அமைப்பு ஆகும். பாராளுமன்றம் என்பது சட்டத்துறையை பிரதிபலிக்கின்ற ஒரு சட்ட அமைப்பு அல்லது சட்ட சபை ஆகும். எங்கே? துவல் டெமோக்ராசியா, தௌலத்துன்ற பன்மை துவல், நாடுகள். டெமோக்ராத்தியன்னு சொல்றது ஜனநாயகம், டெமோக்ராட்டிக். அப்ப துவல் டெமோக்ராத்தியான்னு சொல்றது ஜனநாயக நாடுகள். ஜனநாயக நாடுகளிலே சட்டத்துறையை பிரதிபலிக்கின்ற சட்டவாக்க அமைப்பு தான் பாராளுமன்றம் ஆகும். அல்லது பாராளுமன்றம் என்பது ஜனநாயக நாடுகளிலே சட்டத்துறையை பிரதிபலிக்கின்ற சட்ட அமைப்பு அல்லது சட்ட சபை ஆகும். ஹைசு, அந்த வகையில், ஹைசு என்ற சொல் இந்த இடத்தில் நாங்கள் இந்த வசன ஓட்டத்தில் வருகின்ற போது நாங்கள் இந்த இடத்திலே அந்த வகையில் யகூனு, ஹைசு யகூனு, ஹைசுண்டால் குணாக்கண்ட கருத்துரையும் பயன்படுத்தப்படும். அங்கே இங்க ஹைசு அந்த வகையில் யகூனு, யகூனு சொல்றது யகூனுல் பர்லிமான், பாராளுமன்றம் இருக்கும். இதுல ஃபாயில் பர்லிமான், பாராளுமன்றம். ஹைசு யகூனு அந்த வகையில இருக்கும். எது? பாராளுமன்றம். முஹ்தஸன், என்று சொல். என்று சொன்னால் உண்மையிலே உங்களுக்கு தெரியும் பிரத்யேகமாக கொண்டான், விசேடமாக கொண்டான். ஹாஸ் என்றது பிரத்யேகமான, விசேடமான, தனியார் என்றெல்லாம் நாங்கள் மொழிபெயர்ப்போம். ஹாஸ் என்ற சொல். முஸ்தஷ்பா ஹாஸ் என்றால் தனியார் வைத்தியசாலை, பிரைவேட் ஹாஸ்பிட்டல். எஹ்தஸபி என்று சொல்வது உண்மையிலே ஒரு குறிப்பாக கொண்டான், பிரத்யேகமாக கொண்டான். இந்த இஹ்திசாஸ் என்ற சொல் அரசியலில் அதிகாரம் என்ற கருத்தையும் கொடுக்கும். இஹ்திசாசாத்துர் ரயீஸ், ஜனாதிபதியின் அதிகாரங்கள், அதாவது ஜனாதிபதிக்குரிய சில அம்சங்கள் தான் அது. அப்படி இஹ்திசாசாத்துல் பர்லிமான் என்றால் பாராளுமன்றத்தின் அதிகாரங்கள், பாராளுமன்றத்தால் மட்டும் செய்ய முடியுமான அதற்கே உரிய விடயங்கள் தான் அது. அப்ப ஹைசு யகூனு முஹ்தஸன், ஹைசு யகூனுல் பர்லிமானு முஹ்தஸன்,
அந்த வகையிலே பாராளுமன்றம் இருக்கும். முக்தஸ் என்பது அதிகாரம் மிக்கதாக இருக்கும். பிஹஸபில் அகல், குறைந்தபட்சம். ஹசப் என்று சொன்னால் உண்மையிலே ஏற்ப, அக்கார்டிங் டு. அப்ப இந்த இடத்தில் நாங்கள் பிஹஸபில் அகல் குறைந்தபட்சம், அட்லீஸ்ட், சரியா, குறைந்தபட்சம் அதிகாரம் மிக்கதாக இருக்கும். முமாரசாத் என்று சொல்றது செயற்பாடுகள், ஆக்டிவிட்டிஸ். நஷாத்துட கருத்துல இந்த இடத்துல நாங்கள் மொழிபெயர்க்கிறோம். நஷாத்துன் நஷாத்தாத்துன் அல்லது அன்ஷிதா, முமாரசத்துன் முமாரசாத் செயற்பாடுகள். முமாரசாத் என்றால் அனைத்து செயற்பாடுகளுக்கும். எதனுடைய அசுல்தத்தி தஷ்ரீஇய்யா, சட்டத்துறையின் அனைத்து செயற்பாடுகளுக்கும் குறைந்தபட்சம் பாராளுமன்றது அதிகாரம் மிக்கதாக இருக்கும். சட்டத்துறையின் அனைத்து செயற்பாடுகளுக்கும் பாராளுமன்றமானது குறைந்தபட்சம் அதிகாரம் கொண்டதாக இருக்கும். அக்கார்டிங் டு, ஏற்ப. விஃப்கன் லிமப்தஇல் ஃபஸ்லி பைன ஸுல்தான். மப்தஉல் ஃபஸ்லி பைன ஸுல்தான், மப்த என்பது கொள்கை, பாலிசி, கோட்பாடு, அடிப்படை என்று பல கருத்து எடுக்கலாம். ஃபஸல் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், பிரித்தறிகிறது. ஃபஸல் என்றால் வகுப்பு தானே, டிவைட் பண்ணி. ஃபஸல் வகுப்பு, வகுக்கிறதாவே பிரிக்கிறது. பைன சுல்தான், சுல்தாத் என்றால் அதிகாரங்கள். அப்ப இது நாங்க சொல்றோமே அந்த வலுவேராக்கல் கொள்கை என்று சொல்லுவோம். வலுவேராக்கல் கொள்கைக்கு நாங்கள் அரபுல சொல்றது மப்தஉல் ஃபஸ்லி பைன சுல்தாத். நேரடி கருத்து அதிகாரங்களுக்கு இடையிலான பிரிப்பு கொள்கை. அது என்னன்னு சொன்னால் சட்டத்துறை, நீதித்துறை, அதே போன்று நிறைவேற்றுத்துறை, இது மூன்றும் வெவ்வேறாக செயற்படும், தனி அலகுகளாக செயற்படும் அரசியல். அதுக்குத்தான் நாங்க சொல்றோம் வலுவேராக்கல் கொள்கை என்று சொல்லுவோம். அப்ப வலுவேராக்கல் கொள்கைக்கு ஏற்ப குறைந்தபட்சம் பாராளுமன்றமானது சட்டத்துறையின் அனைத்து செயற்பாடுகளையும் மேற்கொள்வதற்கு அதிகாரம் பொருந்தியதாக, அதிகாரம் மிக்கதாக காணப்படும் இருக்கும். மேலும் என்று சொல்வது தகவன மின், உள்ளடக்கி இருக்கும், கொண்டிருக்கும். என்று சொல்வது என்ன? தகவன மின் வரும். இந்த ஃபாயில் பர்லிமான், பாராளுமன்றம். வயதகவ்வனு அல் பர்லிமான் மின் மஜ்மூஅத்தின் மினல் அஃப்ராத். மஜ்மூஅன்னு சொல்றது ஒரு குழு, குடும்பம், குரூப். மஜ்மூஅத்துன் மினல் அஃப்ராத் என்றது நபர்களை கொண்ட ஒரு குழு. ويتكون البرلمان من مجموعة يتكون الفاعل برلمان ويتكون من مجموعة من الأفراد. அப்ப அந்த நபர்கள் ஒரு குழுவை அது கொண்டிருக்கும், ஒரு குழு நபர்களை அந்த பாராளுமன்றம் கொண்டிருக்கும். பாராளுமன்றமானது ஒரு நபர் குழுமத்தை அல்லது ஒரு குழுவை அது கொண்டிருக்கும். ரெண்டு சொல்லுமே சூட்டப்படும், அழைக்கப்படும், சொல்லப்படும் என்ற கருத்தில் மொழிபெயர்க்க வேண்டும். யுத்துலகு அலா யுசம்மா பி. அப்ப யுத்துலகு அலைஹிம், அவர்கள் அழைக்கப்படுவார்கள், அவர்கள் சூட்டப்படுவார்கள். யுத்துலகு அலைஹிம் இஸ்முன் நுவ்வா அல் முமஸ்ஸிலீன். இங்க பாருங்க, நாயிபுன் நுவ்வாப் என்று சொன்னால் பிரதிநிதிகள், முமஸ்ஸிலுன் முமஸ்ஸிலூன் என்று சொன்னாலும் பிரதிநிதிகள். அப்ப பிரதிநிதிகள் என்ற பெயர் அவர்கள் மீது சொல்லப்படும், அல்லது பிரதிநிதிகள் என்று அவர்கள் அழைக்கப்படுவார்கள் என்று நாங்கள் மொழிபெயர்க்க வேண்டும். பாராளுமன்றமானது ஒரு குழு நபர்களை கொண்டிருக்கும். அவர்களுக்கு பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுவார்கள், அல்லது அவர்கள் பிரதிநிதிகள் என அழைக்கப்படுவார்கள். இந்த நுவ்வா என்று சொன்னாலும் முமஸ்ஸில் என்று சொன்னாலும் ஒரே கருத்து. நாயிப் பன்ம நுவ்வா பிரதிநிதிகள், முமஸ்ஸிலுன்றது பிரதிநிதிகள் தான். அப்ப அவர்கள் பிரதிநிதிகள் என அழைக்கப்படுவார்கள்.
வயக்கூனு இல்திஹாகுஹும் வயக்கூனு இருக்கும். இல்திஹாக் என்றால் இணைந்து கொள்வது, ஜாயின் ஆகிறது. இல்தஹக வந்தால் பி வரும். இல்தஹக வந்தால் எது வரும் என்றால் பி வரும். வயக்கூனு இல்திஹாகுஹும், இந்த ஹும்ன்றது யாருன்னு சொன்னால் இந்த நுவா, இந்த பிரதிநிதிகள். அப்ப அவர்கள் இணைந்து கொள்வார்கள், அவர்களுடைய இணைப்பு இருக்கும், இணைதல் இருக்கும். வயக்கூனு இல்திஹாகுஹும் என்று சொன்னால் நேரடியான மொழிபெயர்ப்பு என்னன்னு சொன்னால் அவர்களுடைய இணைப்பு இருக்கும். எங்கே இணைகிறது? பில் பர்லிமான், பாராளுமன்றத்திலே அவர்களுடைய இணைதல் இருக்கும். அப்ப நாங்க எப்படி மொழியாக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் வயக்கூனு இல்திஹாகுஹும் பில் பர்லிமான் என்று சொன்னது அவர்கள் பாராளுமன்றத்திலே இணைந்து கொள்வார்கள். அன்தரீக், ஊடாக. அன்தரீக் என்று சொன்னால் ஊடாக. பிவாசித்ததி, அன்தரீகி, ஹிலால எல்லாம் ஒரே கருத்துல பயன்படுத்தப்படுகிற சொற்கள். அன்தரீக்கில் இன்திகாப், இன்திகாப்ன்றது தேர்தல். வல் இக்திரா அல் ஆம், பொதுஜன வாக்கெடுப்பு, பொதுஜன கணிப்பீடு அல்லது கணக்கெடுப்பு அல்லது வாக்கெடுப்பு. பொது இப்ப ஆம்ன்றது பொதுஜன, பொதுவான பொதுஜன வாக்கெடுப்பு மற்றும் தேர்தல்கள் ஊடாக பாராளுமன்றத்தில் அவர்கள் இணைந்து கொள்வார்கள். அவர்களுடைய பாராளுமன்றத்திலே அவர்களுடைய இணைதல் தேர்தல் ஊடாக மற்றும் சர்வஜன வாக்கெடுப்பினூடாக இருக்கும், அமையும். இஸ்திக்தாம், இஸ்திக்தாம் என்றால் பயன்படுத்துவதன் மூலமாக. இஸ்தக்தம் என்று சொன்னால் பயன்படுத்துகிறது. அல் அசாலீப் அத்-டிமோக்ராத்தியா, உஸ்லூபுல் அசாலீப் என்று சொன்னால் வழிமுறைகள், வழிமுறைகள். உஸ்லூப் பண்பு அசாலீப். டிமோக்ராத்தியான்னு சொல்றது ஜனநாயக வழிமுறைகள். அல் அசாலீப் பண்புதான் டிமோக்ராத்தி. அப்ப ஜனநாயக வழிமுறைகளை பயன்படுத்துவதன் மூலமாக சர்வஜன வாக்கெடுப்பு மற்றும் தேர்தல் ஊடாக பாராளுமன்றத்திலே அவர்கள் இணைந்து கொள்வார்கள். யாரு அவர்கள் என்று சொன்னால் பாராளுமன்ற பிரதிநிதிகள். நுவாப் அல் முமஸ்ஸிலூன் வயதிம்மு இக்தியாருஹும். இந்த தம்ம என்ற சொல்ல நாங்கள் கொஞ்சம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தம்ம என்று சொல்றது உங்களுக்கு தெரியும், தம்ம என்று சொன்னால் முழுமை அடைந்தது, கம்ப்ளீட் ஆகிறது. லுகா முஆசிரால இந்த தம்மைக்கு பிறகு நாங்க ஒரு மஸ்தரை பயன்படுத்துறதுக்கு என்று சொன்னால் இந்த தம்ம என்றதை நாங்க இந்த தம்மைக்கு பிறகு ஒரு மஸ்தரை பயன்படுத்தினால் அதை நாங்கள் மஜ்ஹூல்ல மொழிபெயர்க்க வேண்டும். அதாவது என்று சொன்னது என்றால் அவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். உதாரணமாக சொல்லுமே, குத்தில என்று சொன்னால் கொலை செய்யப்பட்டார். குத்தில முஹம்மதுன், முஹம்மது கொலை செய்யப்பட்டார். அதனால இந்த தம்மையை யூஸ் பண்ணி சொல்வதாக இருந்தால் தம்ம கத்லு முஹம்மதின், முதாஃப் முதாஃப் இலைஹில சொல்வது தம்ம கத்லு முஹம்மதின். தம்ம நேரடி கருத்து என்ன? முஹம்மதின் கொலை பூரணம் அடைந்தது, முழுமை பெற்றது. அப்படி மொழிபெயர்க்குல அது ஒரு பேட்டர்ன், அதாவது முஆசிரால பயன்படுத்தப்படுகின்ற அதிகம். நீங்கள் ஜசீராவை வாசிக்கின்ற போது இது மாதிரிதான் யூஸ் பண்ணுவாங்க. மஜ்ஹூலை யூஸ் பண்றது குறையும். தம்ம கத்லு என்றால் கொலை செய்யப்பட்டது. தம்ம கத்லு முஹம்மதின், முஹம்மது கொலை செய்யப்பட்டார். தம்ம இக்தியாரு ரயீஸ் அல் ஜதீத் ஸ்ரீலங்கா, இலங்கைக்கு புதிய ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டார். சரி, உக்தீரன்னு சொல்ல மாட்டாங்க. வயதிம்மு இக்தியாருஹும், அவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். சரியா? அதாவது வயுக்தாரூன, வயுக்தாரூன என்று சொல்லாம தான் வயதிம்மு இக்தியாருஹும், அவர்களுடைய தெரிவு முழுமை பெறும் என்று மொழிபெயர்க்கின்றனர். அவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். பிவாசிதா பாருங்க, அன்தரீக்ன்றதும் பிவாசிதான்றதும் ஒரே கருத்து தான். ஊடாக பீட கருத்து தான் அது கொடுக்கும். பிவாசித்தத்தில் முவாத்தினீன், குடிமக்கள். முவாத்தின் சொன்னால் குடிமகன். சரியா? குடிமக்கள் ஊடாக அவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். பிஷஅபில் முஸஜ்ஜிலீன அலில் லவாயிஹில் இன்திகாபிய்யா. பிஷஅப் என்றால் மக்கள், பப்ளிக். முஸஜ்ஜில் என்று சொல்ல பதியப்பட்ட மக்கள்.
எங்கே பதியப்பட்டவர்கள் அலல் லவாயிஹ் அல் இன்திகாபியா லாயிஹத்துன் லவாயிஹ் என்று சொன்னதும் மேலே பலகை பதாதைகளுக்கு நாங்கள் சொன்னோம். இங்க லவாயிஹ் அல் இன்திகாபியான்னு சொன்னது தேர்தல் டாப்புகள் சிஜில்லாத்திட கருத்து. தேர்தல் டாப்புகளிலே பதியப்பட்ட குடிமக்களில் இருக்கின்ற குடிமக்கள் ஊடாக அவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். தேர்தல் நடவடிக்கை அமலியத்துல் இன்திகாப் என்பது தேர்தல் நடவடிக்கை, தேர்தல் செய்யப்படும். ரகசிய பொதுஜன வாக்கெடுப்பு. இக்திரா ஆம் சிர்ரின்னு சொன்னால் ரகசிய பொதுஜன வாக்கெடுப்பு அல்லது முபாஷிர்னு சொல்றது நேரடி direct. அமலியத்து இன்திகாப் என்று சொன்னால் நீங்க நல்லா விளங்கணும், ஒரு தேர்தல் நடவடிக்கையின் மூலமாக ஒரு தேர்தல் நடவடிக்கையிலே அல்லது ரகசிய பொதுஜன வாக்கெடுப்பு மற்றும் நேரடி வாக்களிப்பு நடவடிக்கை மூலமாக தேர்தல் டாப்புகளிலே பதியப்பட்டுள்ள மக்களில் காணப்படுகின்ற குடிமக்கள் ஊடாக அவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். ويكون للبرلمان السلطة الكاملة فيما يتعلق بإصدار التشريعات والقوانين وإلغائها والتصديق على الاتفاقات الدولية والخارجية التي يبرمها ممثل السلطة التنفيذية. இது முழுக்க ஒரு வசனம். வயக்கூன் இருக்கும் லில்பர்லிமான் பாராளுமன்றத்துக்கு இருக்கும் அசுல்தத்துல் காமிலா முழுமையான அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்கின்றது. எது தொடர்பாக? பீமா யதஅல்லகு தொடர்பானவற்றில். இது இந்த பீமா என்றது மா மௌசூலா. பீமா யதஅல்லகு தொடர்பானவற்றிலே முழுமையான அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்குது. தஅல்லக பிஇஸ்தார் التشريعات. இஸ்தார் التشريعات என்றால் சட்டங்களை இயற்றுதல். இஸ்தார் التشريعات சட்டங்களை வெளியிடுதல். அஸ்தர் என்றால் வெளியிட்டான். அப்ப சட்டங்களை வெளியிடுதல் தொடர்பானவற்றிலே முழுமையான அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்கின்றது. முழுமையான அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்கின்றது. தொடர்பானவற்றிலே அதை எந்த தொடர்பு தான் இப்ப சொல்ல வராங்க. ஒன்று என்ன? சட்டங்களை வெளியிடுதல் தொடர்பானவற்றிலே அல்லது சட்டங்களை இயற்றுதல் தொடர்பானவற்றில். மேலும் வல் கவானீன் கானூனும் கவானீன் என்று சொன்னாலும் ரெண்டும் ஒரே கருத்து. தஷ்ரீஉன் தஷ்ரீஆத்னு சொன்னாலும் சட்டம் தான். சரியா? அது இந்த ரெண்டுக்கும் சின்ன ஒரு டிஃபரெண்ட் இருக்குது. அது எங்களுக்கு தேவையில்லை. நீங்க ரெண்டையும் இப்போதைக்கு தமிழ்ல சட்டம் உண்டே விளைவிக்கோங்க. தஷ்ரீ என்றால் சட்டம் இயற்றுதல் என்ற கருத்து இருக்குது. இங்க தஷ்ரீஉன் தஷ்ரீஆத் கானூனுன் கவானீன் என்று சொன்னால் சட்டங்கள். சட்டங்களை இயற்றுவது தொடர்பானவற்றிலே அல்லது சட்டங்களை இயற்றுகின்றவற்றில் முழுமையான அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்கின்றது. மேலும் அவற்றை ரத்து செய்வது தொடர்பானவற்றிலும் அந்த ஹா போகும் அத்தஷ்ரீஆத் வல் கவானீன். அல்கா யுல்கி என்று சொன்னால் ரத்து செய்தான், கேன்சல் பண்றது. இல்கா என்று சொன்னால் ரத்து செய்தான். இதுக்குள்ள இந்த லாம் வராது, லவ் ஒன்று வராது, வாவுல் அத்துஃப் தான் வரும். வ இல்காஇஹா பிஇஸ்தாரி தஷ்ரீஆத் வல் கவானீன் வ இல்காஇஹா. அப்ப அவற்றை ரத்து செய்கின்றவற்றிலும் முழுமையான அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்கின்றது. ஒப்புதல் வழங்குதல். சத்தக அலா என்று சொன்னால் உண்மைப்படுத்துறது. அரசியல் ஒரு கலை சொல்தான் இது. சத்தக அலா என்று சொல்வது, தஸ்தீக்குல் அலா என்று சொல்வது ஒப்புதல் வழங்குதல். உதாரணமாக பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் அந்த சட்டத்துக்கு ஜனாதிபதி ஒப்புதல் வழங்குவார். சத்தக الرئيس على القوانين التي
அப்ரமத்ஹா அல் பர்லமான், பாராளுமன்றம் வெளியிட்ட சட்டங்களுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் வழங்கினார். ஒப்புதல் வழங்குறார். அலல் இத்திஃபாகாத் அத்-தௌலியா வல் ஹாரிஜியா. இத்திஃபாகாத்னு சொல்றது உடன்படிக்கைகள். இத்திஃபாக் என்ற பன்மை இத்திஃபாகாத். தௌலியா என்று சொல்றது சர்வதேச உடன்படிக்கைகள். ஹாரிஜியான்னு சொல்றது வெளிநாட்டு உடன்படிக்கைகள். வெளிநாட்டு சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு ஒப்புதல் வழங்குதல், சட்டங்களை இயற்றுதல், மேலும் அவற்றை ரத்து செய்தல் போன்றவற்றோடு தொடர்பானவற்றிலே முழுமையான அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்கின்றது. அப்ப இந்த இத்திஃபாகத் அத்-தௌலியா வல் ஹாரிஜியா எப்படிப்பட்டது என்று சொன்னால், அல்லதி யுப்ரிமுஹா அப்ரமல் இத்திஃபாக் என்று சொன்னால் உடன்படிக்கை செய்து கொண்டான், உடன்படிக்கையை நிறைவேற்றினான், உடன்படிக்கையை மேற்கொண்டான் கருத்து. உதாரணமாக அப்ரமர் ரயீசு இத்திஃபாகன் தௌலியன் பில் அம்ஸ், நேற்று ஜனாதிபதி ஒரு சர்வதேச உடன்படிக்கையை செய்து கொண்டார், மேற்கொண்டார். அப்ப யுப்ரிமுஹா மேற்கொள்கின்ற யாரே முமஸ்ஸிலு சுல்தத்தி தன்ஃபீதிய்யா, நிறைவேற்றுத்துறை பிரதிநிதிகள் மேற்கொள்கின்ற வெளிநாட்டு சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு ஒப்புதல் வழங்குதல், சட்டங்களை இயற்றுதல் மற்றும் ரத்து செய்தல் தொடர்பானவற்றிலே முழுமையான அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு இருக்கிறது. வயுத்லகு அலல் பர்லிமான், பாராளுமன்றம் அழைக்கப்படுகின்றது அல்லது பாராளுமன்றத்துக்கு சூட்டப்படுகின்றது தஸ்மியாத்துன் முக்தலிஃபா, பல்வேறுபட்ட பெயர்கள். நாங்க இது எப்படி மொழிபெயர்க்கிறோம்? இதை மொழியாக்கம் செய்ய வேண்டும். நேரடி கருத்து பாருங்க. யுத்லகு அலல் பர்லிமான், பாராளுமன்றம் அழைக்கப்படுகின்றது அல்லது பாராளுமன்றத்திற்கு சூட்டப்படுகின்றது. தஸ்மியாத்துன் முக்தலிஃபா, தஸ்மியாத் என்றால் பெயர்கள், அஸ்மாட கருத்து. முக்தலிஃபான்னு சொன்னால் பல்வேறுபட்ட பெயர்கள் பாராளுமன்றத்திற்கு சூட்டப்படுகின்றது. பல்வேறுபட்ட பெயர்களால் பாராளுமன்றம் அழைக்கப்படுகின்றது. ஹஸப குல்லி தௌலத்தின், ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்பவும். அப்ப ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்பவும் பல்வேறுபட்ட பெயர்களால் பாராளுமன்றம் அழைக்கப்படுகின்றது. உதாரணமாக மஜ்லிஸின் நுவா, பிரதிநிதிகள் சபை. மஜ்லிஸ் என்றால் சபை. சில நாட்டுல பிரதிநிதிகள் சபையில் அழைக்கப்படும். அடுத்தது அல் மஜ்லிஸ் தஷ்ரீ, சட்ட சபை அல்லது சட்டவாக்க சபை. அல் மஜ்லிஸ் தஷ்ரீ மிஸ்ல மஜ்லிஸின் நவாப், பிரதிநிதிகள் சபை. மிஸ்லல் மஜ்லிஸ் தஷ்ரீ, சட்டவாக்க சபை. மஜ்லிஸ் ஷஅப், மக்கள் சபை, மக்கள் மன்றம் என்று சொல்லுவோமே, மக்கள் மன்றம். அடுத்தது மஜ்லிசுல் உம்மா. மஜ்லிஸ் உம்மாண்டாலும் உங்களுக்கு தெரியும், சமூகம், சொசைட்டி, ஷாப்ட கருத்து. அப்ப மஜ்லிஸ் ஷாப், மஜ்லிஸ், இது மஜ்லி அல்ல, மஜ்லிஸ் வரணும், சீன சேர்த்துக்கோங்க. அப்ப மக்கள் சபை அல்லது ஜம்இயல் வதனியா, தேசிய சபை அல்லது அல் முக்தமர் அல் ஆம் அல் வதனி. முக்தமர் என்றது காங்கிரஸ், தேசிய பொது காங்கிரஸ், தேசிய பொது காங்கிரஸ் அல்லது தேசிய சபை, தேசிய அமைப்பு அல்லது மக்கள் சபை, சட்டவாக்க சபை, பிரதிநிதிகள் சபை போன்ற ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்பவும் பல்வேறுபட்ட பெயர்களால் பாராளுமன்றம் அழைக்கப்படுகின்றது. வல் பர்லிமான், பாராளுமன்றம், லஹு, அதற்கு இருக்கின்றது, சலாசு மகாமின். சலாசு மகாம், இதுல முஹிம்மத்துன்ற பன்ம மகாமும். முஹிம்மத்துன் என்று சொன்னால் பணி, மகாம் என்று சொன்னால் பணிகள். பாராளுமன்றத்துக்கு 3 பணிகள் காணப்படுகின்றன. அவை என்ன? அத்தஷ்ரீ, சட்டம் இயற்றுதல். அரசாங்கத்தின் செயற்பாடுகளை கண்காணித்தல்.
ரகாபா என்று சொல்றது வந்து முராகபா, கண்காணிக்கிறது. அரசாங்கத்தின் செயற்பாடுகளை கண்காணித்தல். மேலும் தம்சீலு ஷாப், மக்களை பிரதித்துவப்படுத்துதல். தம்சீல் பிரதித்துவப்படுத்துதல், ரீப்ரசன்டேட்டிவ் பண்றது. மக்களை ஷாபுனா மக்கள், மக்களை பிரதித்துவப்படுத்துதல். அமாமல் ஹுகூமா, அரசாங்கத்துக்கு முன்னால். அரசாங்கத்துல மக்களை பிரதித்துவப்படுத்தி மக்களோட தேவைகளை, மக்களோட வேண்டுதல்களை சொல்றது. அரசாங்கத்திற்கு முன்னால் மக்களை பிரதித்துவப்படுத்துதல், அரசாங்கத்தின் செயற்பாடுகளை கண்காணித்தல், சட்டம் இயற்றுதல் தான் பாராளுமன்றத்துக்கு காணப்படுகின்ற 3 பணிகள் ஆகும். அல்லது பாராளுமன்றத்துக்கு 3 பணிகள் காணப்படுகின்றன. அவை முதலாவது சட்டம் இயற்றுதல், மேலும் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை கண்காணித்தல், அரசாங்கத்திற்கு முன்னால் மக்களை பிரதித்துவப்படுத்துதல் ஆகும்.